ஹே கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். என்னை இன்னும் மறக்கலைன்னா தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். சில பல காரணங்களால் வந்து இத்தனை வருஷமாக வீடியோ போடல. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர் நினைக்கிறேன் வீடியோவே போடல. சில காரணங்கள் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் போக நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னொரு சேனலும் இருக்குது. அதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன். அந்த சேனலில் கிட்டத்தட்ட 260 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுட்டேன். வீடியோ போட தான் செய்கிறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். கேமிங்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டேன், கேமிங் போடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து ஹீரோயிக்கில் இருக்கிறேன். ஹீரோயிக்கில் தான் வந்து இருக்கேன். ரேங்க் புஷ் பண்ணலான்னு தான் பண்ணிவிட்டு, எனக்கு அவ்வளோலாம் விளையாட தெரியாது. சும்மா ஏதோ அப்பப்போ விளையாடுவேன். சரி, ஓகே, இதை போட்டால் நிறையா வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப் லைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதே ஆரம்பிக்கிறான்னு இதை ஆரம்பித்து வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்துடலாம். ஸோ இப்போ நான் எந்த கண் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் எடுத்திருக்கேன். ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே நாக் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அவ்வளோலாம் விளையாட தெரியாது. அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோலாம் பார்க்க வேணாம். வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ கொஞ்சம் விளையாடுவேன், ஆனால் ஃபன்னாக இருக்கும், அவ்வளோதான். சரி, ஓகேங்க, பார்த்துருவோம். டெசர்ட் ஈகிள் எடுத்திருக்கேன். வந்து நான் வந்து அடுத்து அதாவது இறங்கி அவனை போடலாங்கிறதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி, ஓகே, அந்த பக்கம் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நான் போய் போடலான்னு அங்கே தான் போனேன். கடைசியில் பின்னாடியே வந்துட்டான். ஸோ வந்ததுனால நம்மளால் போட முடியல. பாருங்கள், மெடிக்கேட் போடுறதுக்குள்ளே டக்குன்னு போட்டான் நம்மளை. ஸோ இந்த பக்கம் வந்து அவன் சுற்றி வளைச்சி 4 பக்கமும் அடிக்கிறாங்களே, என்னதான் பண்ணுறது? சே, உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? ரெண்டானே சொந்த நாளாச்சு, ரெண்டானே சொந்த. பரமா அவ்வளோதான், போங்க, அவ்வளோதான். இது சாப்பிடுவாங்க. ஸோ என்னதான் எனக்கு ஒன்றி வந்தாங்க பிடிக்காது. எவ்வளோ தான் ஹெல்ப்மின்னு கற்றுனாலும் அவங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஒரு ட்ரூவான ஃப்ரெண்டை பாருங்கள், பக்கத்துலேயே நின்றுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இங்கேயோ அழகாக ஒரு க்ளூ போட்டு நிற்க வேண்டியதானே. பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், இப்போ பாருங்கள், லூட் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போகிறான். ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுற தன்மை, ஹியூமனிட்டியே வந்து அழிச்சிட்டாங்க. மண்ணோட மண்ணாக போச்சுட்டாங்க இந்த உலகத்தில். ஹியூமனிட்டியே இல்லை, ஜஸ்டிஸ் ஃபார் ஈஸா. சரி, ஓகேங்க, அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. ஏதோ ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டு பேராஃபில் எடுத்திருக்கேன். பேராஃபில் வந்து நல்லா ஹெட்ஷாட் அடிக்க முடியும். ஸோ இப்போ ஏர் ட்ராப்புக்கு வந்துட்டேன். ஏர் ட்ராப்புக்கு வந்து என்ன நல்ல கான் இருக்குன்னு பார்த்தா AWM இருக்குது. AWM வச்சு என்ன பண்ண முடியும்? ஒருத்தன் மேலே ஏறினா அதை நான் பார்த்துட்டேன். சரி, ஓகே, பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு பின்னாடி ஒன்று போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கேருந்து ஒரு பைத்தியக்காரன் போட்டுருவான். சே, எப்பயுமே ஒருத்தனை பார்த்துட்டு அவனை விடக்கூடாது. பாருங்களேன், அவனும் வந்து ஏதோ AWM தான் வச்சுருக்கான் நினைக்கிறேன். டெசர்ட் ஈகிள் அடிஸ்டாப்பில் உடம்புல டக்குன்னு இறக்கிட்டான் புல்லட்டை. ஸோ அதனால் வெஸ்டெல்லாம் காலி ஆச்சு. வெஸ்ட்டோட பவரே போயிடுச்சு அவன் அடிச்சதில். ஸோ 2 பேர் நிற்கிறானுங்க. அவனுங்க ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். டே வாங்கடா, டே சீக்கிரம் வாங்கடா, டே. இப்போ தாங்க ஹியூமனிட்டி உங்க கடை வந்திருக்கு. நல்லவனாக மாட்டாங்க. எப்படியோ ஒருத்தர் பின்னாடிலேருந்து அடிச்சு ஒன்றே டக்குன்னு அவனை போட்டு கரெக்டாக என்ன வந்து ஹெல்ப் பண்ணான். பக்கத்தில் தான் அவன் தான் என்ன வந்து ஹெல்ப் பண்ணிட்டாப்புல. சரி, ஓகே, ஏதோ ஹியூமனிட்டி இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டா அவ்வளோதான். இது ஹீரோய்க்கு நான் வந்து அடுத்து எலைட் ஹீரோய்க்கு போகணும். ஸோ அதுதான் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மேட்சாக ஆடுறேன். பார்ப்போம், இந்த மேட்ச் ஜெயிப்போம் வந்து நினைக்கிறேன். ஜெயிச்சிருவோம் இந்த மேட்ச், அசால்ட்டாக ஜெயிச்சிருவோம். ஸோ ஓகே, இப்போ வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். எதுக்கு மேக்ஸிமம் எடுத்தோன்னா நம்மக்கிட்ட இது AWM இருக்குது. மேக்ஸிமம் எடுத்தோன்னா அப்படி கீழே வந்தாங்கன்னா ஹெட்லேயே இறக்கலாம் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த பைத்தியக்காரனும் மேலே வரல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. அந்த வீட்டில் ஒருத்தன் ஓடனான்னு சொல்லி அந்த வீட்டில் ஏறினா இந்த வீட்லேயும் திரும்ப சத்தம் வந்துச்சு. சரி, ஓகே, இங்கே வந்துட்டான் போகணும். இங்கே மேலே ஏறணும்.
பைபிளில் ஊக்காங் பவரை போட்டு உட்காந்தாப்புல. ஸோ டக்குன்னு மண்டையிலே இறக்கியாச்சு புல்லட்டை. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டோம். அதாவது 3 ரவுண்ட் வின் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ரவுண்டு வின் பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்னங்க எடுத்துக்கலாம், ஏஜ் எடுத்துக்கிட்டோம், ஒரு மேக்ஸ் 7 எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான், மேக்ஸ் 7 ஆல்ரெடி இருந்துச்சு, ஏஜ் எடுத்துக்கிட்டோம். ஏஜ் டபுள் பவர் வந்து கொஞ்சம் நல்லாவே டேமேஜ் கொடுக்குங்க. இப்போ எனக்கு குரோஸா பிடிச்ச கண்ணு தான். ஆனால் குரோஸாவே குரோஸாவும் நல்ல டேமேஜ் 40 டேமேஜ் கொடுக்கும். ஆனால் குரோஸாவுடைய அந்த ஒரு இப்போ அழுத்தி பிடிச்சா ஏஜ் வந்து நல்லா ஸ்பீடாக போகும் புல்லட்டு. ஆனால் குரோஸா அப்படி இல்லை. இது வேறு கர்மம் பிடிச்சது, சும்மா கடுப்பாகுதுங்க. பார்த்தீங்களா சொன்னல 34-25. அப்புறம் எது கடுப்பம் பிடிச்சதுன்னா க்ளூவால் அமுத்தவே இல்லை, தானாக வந்துடுது, கடுப்பாகுது. இப்போ வந்து எப்படியாச்சும் அடிச்சிடணுங்க. அவன் பாருங்களேன் அங்கேங்கன்னு ஒரு ஐயோ ரிவைவ் பண்ணிடுவான். சே, இப்போ அவனை எப்படி போடுறது, கிரனேட்டை தூக்கி போட்டுருவோம். கிரனேட்டு ஷிட் தப்பிச்சிட்டான். அவனை எப்படியாச்சும் போடணும், ஒரு கிலாச்சும் எடுக்கணும் நம்ம. ஏய் போட்டாச்சு, போட்டாச்சு, ரிவைவ் ஆடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. டிமிட்ரி பவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர். அவனை மட்டும் தான் நான் வச்சுருப்பேன். என்கிட்ட சாண்டினோ இருக்கான், அளவுக்கு இருக்கான், அப்புறம் வந்து டச்சுயா இருக்கான், எல்லாமே இருக்காங்க. ஆனால் டிமிட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா, எப்போ நம்ம நாக்காகிற நேரத்தில் சோனியாவோட பவரை போட்டு டிமிட்ரியை உள்ளே இருக்கணும்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். எவன் எங்கேருந்து அடித்தாலும் அந்த பவரை போட்டால் நம்ம எந்திரிச்சிடலாம், தானாகவே நம்ம ரிவைவ் ஆகிடுவோம். ஸோ என்ன சூப்பரில். ஸோ ஓகே, இப்போ வந்து 4 பேருமே உயிரோடு தான் இருக்கும். நான் ரிவைவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில, அவனை தேடி கண்டுபிடிச்சி மண்டையிலே இறக்கணும். அங்கே 2 பேரும் நாக் பண்ணிட்டான், அங்கே தான் இருக்கான் இந்த ஊக்காங் மண்டை. ஊக்காங் ஷிட். நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்கள் அப்படி கேட்டுவிட்டீங்க? ஸோ நான் ரவுண்டு மாப்பிள்ள போட்டுருவான்னு நினைக்கிறேன், சுனில் மாப்பிள்ள. இப்போ போட்டுறாடி. நம்ம சுனில் மாப்பிள்ள சொன்ன மாதிரி போட்டுருவாப்பில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை அதில். சரி ஓகேங்க, வீடியோ முடிச்சிக்கலாம் இதோட. எனக்கு தெரிஞ்சு முடிச்சிடுவாப்பில், முடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனால் அவன் முடிச்சிடுவாப்பில், ஒரு பிரச்சனையும் இல்லை. 41 எழுத்தா, ஐயோ இப்போ முடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லை முடிச்சிடுவாப்பில், நம்மளால் முடிச்சிடுவாப்பில். சரி ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.